ஏ என்பவர் ஒரு வேலையை தனியே 6 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை தனியே 4 நாட்களில் செய்து முடிப்பார். சி என்பவர் தனியே அதே வேலையை 9 நாட்களில் செய்து முடிப்பார். மூவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செய்து ரூ. 1800 வருமானமாக ஈட்டுகிறார்கள். அதில் ஏ மற்றும் பி மற்றும் சிக்கு 5:6:4 என்ற விகிதத்தில் வருமானத்தை பிரித்து கொடுத்தால் இதில் ஏயின் பங்கு என்னன்னு கேட்கிறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? அதாவது A:B:C 5:6:4 சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏக்கான ரேஷியோ 5 இன்ட்டு ஏக்கான நாட்கள் 6. நெக்ஸ்ட் பிக்கான ரேஷியோ 6 இன்ட்டு பிக்கான நாட்கள் 4. நெக்ஸ்ட் சிக்கான ரேஷியோ 4 இன்ட்டு சிக்கான நாட்கள் 9. ஸோ இந்த 3 ரேஷியோலையும் ஏதாவது காமனாக கேன்சல் பண்ண முடியுமா பார்க்கணும். 3ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 2, அதே மாதிரி இங்கே 2, இங்கே 3. அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 2, இங்கே 2 கேன்சல் ஆயிரும், இங்கே 2 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் பார்த்தோம்னா 5:4 இங்கே 2 × 3 6. ஸோ இந்த அமௌண்ட்டை 5:4:6 பிரிக்கணும். ஸோ கொஸ்டின்ல ஏயின் பங்கு என்ன கேட்குறாங்க. அப்போ ஏவோட ரேஷியோ பார்த்தோம்னா 5 வகுத்தல் எப்பவுமே யாரோட அமௌண்ட்டை கேட்கணும் அந்த ரேஷியோ நியூமரேட்டர்ல போட்டுட்டு டோட்டலா 2 பேரோ 3 பேரோ எத்தனை பேர் இருந்தாலும் சரி அதை ஆட் பண்ணி டினாமினேட்டர்ல போடணும். இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 1800. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணா 120 வரும். 5 × 120 600. இது வந்து ஏ உடைய ஷேர். இதே கொஸ்டின்ல பி உடைய பங்கு தொகை எவ்வளவு கேட்டாங்களா. பி உடைய ரேஷியோ பார்த்தோம்னா 4 வகுத்தல் டோட்டலா எல்லா ரேஷியோ ஆட் பண்ணா 15 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 1800. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணா 120. 4 × 120 480. சி உடைய பங்கு எவ்வளவு கேட்டாங்களா. சிக்கான ரேஷியோ பார்த்தோம்னா 6. அப்போ 6 வகுத்தல் டோட்டல் ஆட் பண்ணா 15 இன்ட்டு 1800. இது அப்படியே கேன்சல் பண்ணா 120. 6 × 120 720. ஸோ இந்த 3 வேலையும் ஆட் பண்ணா கரெக்டாக இந்த 1800 வரும்.